அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த வாரம் நாம் மக்காவில் நுழைந்த இஸ்லாமிய படையின் செயல்கள் பற்றியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் ஆற்றிய பணிகள் பற்றியும் நாம சுருக்கமாக பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு ஹுனைன் போருக்கான காரணங்கள் பற்றியும் ஹுனைன் போருக்கு பிறகு ஏற்பட்ட விளைவுகள் பற்றியும் நாம சுருக்கமாக பார்க்கலாம். ஏறக்குறைய 20 ஆண்டு காலமாக இஸ்லாமிய அழைப்பு பணி சந்தித்த சிரமங்கள், துன்பங்கள், மோதல்கள், போர்கள் ஆகிய அனைத்திற்கும் பிறகு ஏற்பட்ட அழகிய பின் விளைவுதான் இந்த மக்கா வெற்றி. இந்த மக்கா வெற்றிக்கு பின்பு அரபு உலகமே முற்றிலும் மாற்றத்தை சந்தித்தது. மக்கா வெற்றிக்கு முன், மக்கா வெற்றிக்கு பின் என்று மக்கா வெற்றியை ஒரு அளவுகோலாக வைத்து இஸ்லாமிய வளர்ச்சியினை மார்க்க அறிஞர்கள் பிரித்து பதிவு பண்ணியிருக்காங்க. இதன் அடிப்படையில் மக்கா வெற்றிக்கு பின் குறைஷிகள் தான் அரபு மக்களுக்கு மார்க்க வழிகாட்டிகளாக இருந்திருக்கிறாங்க. இதற்கு முக்கிய காரணம் அவர்களே சிலை வணக்கத்தை வேரோடு புறந்தள்ளிவிட்டு இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதுதான். இந்த மக்கா வெற்றியின் மூலமாக அரபிய தீபகற்பத்தில் யாரும் எதிர்பாராமல் ஏற்பட்ட இந்த கலாச்சார மாற்றத்தை பெரும்பாலான மக்கள் ஏற்றுக்கொண்டாலும் கர்வமும் முரட்டு குணமும் கொண்ட சில சமூகத்தார்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தது மட்டுமல்லாமல் அது அவர்களுக்கு மான பிரச்சனையாகவும் கண்ணிய குறைவாகவும் இருந்தது. அதனால முஸ்லிம்கள் மீது தாக்குதல் தொடுத்து முஸ்லிம்களை வேரோடு அழித்து விட வேண்டும் அப்படின்னு திட்டம் தீட்டுறாங்க. இவர்களில் பிரபலமாக இருந்த ஹவாஜின் கூட்டத்தார்களும் சஹீப் கூட்டத்தார்களும் மற்ற சில கோத்தரத்தார்களை இணைத்துக் கொண்டு மாலிக் இப்னு அவுஃப் நஸ்ரி என்பவரின் தலைமையில முஸ்லிம்கள் மீது போர் தொடுக்க தயாராகிறாங்க. மாலிக் இப்போ தன்னுடைய படை வீரர்கள் அனைவரையும் தங்களுடைய பொருட்கள், செல்வங்கள், மனைவி மக்கள் போன்ற அனைத்துடனும் போர்க்களத்திற்கு வந்து வீர தீரமாக போர் செய்ய வேண்டும் அப்படின்னு கட்டளையிடுறாங்க. அவ்வாறே மக்காவிலிருந்து ஏறக்கூடிய 10 மைல் தூரம் உள்ள அவுதாஸ் என்ற பள்ளத்தாக்கிற்கு அந்த படை வீரர்கள் அனைவரும் தங்களுடைய பொருட்கள் குடும்பத்தோடு அங்க வந்து சேர்ந்துடுறாங்க. ஹுனைன் என்பது அவுதாஸ் பள்ளத்தாக்கிற்கு பக்கத்தில் உள்ள மற்றும் ஒரு பள்ளத்தாக்கு தான். மாலிக் படையில துரைட் என்ற ஒரு நல்ல போர் அனுபவம் உள்ள ஒருவன் இருந்தான். அவன் மாலிக்கிட கேட்கிறான், ஏன் படை வீரர்களை மனைவி மக்களோடு கால்நடை செல்வங்களோடு போர்க்களத்திற்கு வர சொன்னீங்க அப்படின்னு கேட்டதற்கு மாலிக் சொல்றாரு, ஒவ்வொரு படை வீரனின் பின்னணியில் இவர்கள் இருந்தால்தான் குடும்பத்தையும் பொருளையும் பாதுகாக்க தீவிரமாக போர் செய்வாங்க. அதுக்கு துரை சொல்றாரு, போரில் வெற்றி கிடைத்தால் பிரச்சனை இல்லை, ஒரு சமயம் தோல்வி ஏற்பட்டால் குடும்பங்கள் செல்வங்களை இழந்து நெருக்கடியாகி விடுவோமே அப்படின்னு துரை சொன்னதற்கு மாலிக் மக்களை பார்த்து சொல்றாரு, துரைத்துக்கு வயசாகி விட்டது, அதனால அவன் அறிவுக்கும் வயசாகி விட்டது. அல்லாஹ்வின் மீது ஆணையாக இந்த ஹவாஜின் கிளையார்கள் எனக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவ்வாறு செய்யவிட்டால் இந்த கூர்மையான வாளின் மீது வீழ்வேன், அது என் முதுகிலிருந்து வெளியேறட்டும் அப்படின்னு மாலிக் சொன்ன உடனே அந்த ஹவாஜின் சமூகத்தார் நாங்க உனக்கு கட்டுப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போருக்கு தயாராகிறாங்க. இப்போ ஒற்றர் மூலமாக எதிரிகள் புறப்பட்டு விட்ட செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்குது. ஹிஜ்ரி 8 ஷவ்வால் மாதம் சனிக்கிழமை பிறை 6. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிற்கு வந்து சரியாக 19வது நாள். அன்றைய நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
12,000 வீரர்களுடன் மக்காவில் இருந்து ஹுனைனை நோக்கி புறப்படுறாங்க. இதில் 10,000 வீரர்கள் மதினாவில் இருந்து வந்தவங்க, மீதமுள்ள 2,000 வீரர்கள் மக்காவாசிகள். இவர்களில் பெரும்பாலோர் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவர்கள். ஹுனைனை நோக்கி போற வழியில முஸ்லிம்கள் பசுமையான மிகப்பெரிய ஒரு இலந்தை மரத்தை பார்க்குறாங்க. அந்த மரத்தை அரபியர்கள் தாத் அன்வாத் அப்படின்னு அழைப்பார்கள். அந்த மக்கள் அந்த மரத்துல தங்களுடைய வாள்களை தொங்க விடுவாங்களாம். அங்கு தங்கி பிராணிகளையும் பலியிடுவாங்களாம். தங்களுடைய சிலை வழிபாடுகளுக்கு அந்த மரத்தை ஒரு பாக்கியம் பொருந்திய மரமாக அதை கண்ணியப்படுத்தி வந்திருக்காங்க. இப்போ அந்த மரத்தை பார்த்த உடனே முஸ்லீம் படையில உள்ள சிலர் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, முஷ்ரிக்குகளுக்கு தாத் அன்வாத் இருப்பதை போன்று எங்களுக்கும் ஒரு தாத் அன்வாத் ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹு அக்பர், முகம்மதின் ஆத்மா எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது ஆணையாக அவர்களுக்கு கடவுள்கள் இருப்பது போன்று எங்களுக்கும் ஒரு கடவுளை ஏற்படுத்தி தாருங்கள் என்று மூசாவின் கூட்டத்தினர் கேட்டது போல அல்லவா நீங்களும் கேட்கிறீர்கள்? நிச்சயமாக நீங்கள் அறியாத கூட்டத்தினராக இருக்கிறீர்களே. சென்று போனவரின் வழிமுறைகளையா நீங்கள் பின்பற்ற ஆசைப்படுகிறீர்கள் அப்படின்னு எச்சரிக்கை செய்றாங்க. அதுபோல படை வீரர்களில் சிலர் தங்கள் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதை பார்த்து, இன்றைய தினம் நம்ம யாராலும் வெல்ல முடியாது அப்படின்னு ஒருவித கர்வத்தோடு பேசிக்கொண்டு இருந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் வருத்தத்தை கொடுக்குது. ஷவ்வால் மாதம் பிறை 10 செவ்வாய் மாலை புதன் இரவு இஸ்லாமிய படை ஹுனைன் வந்து அடையுது. முஸ்லிம்களுக்கு முன்னதாகவே மாலிக் இப்னு அவுஃப் தன் படையுடன் அங்கு வந்து ஹுனைன் பள்ளத்தாக்கு முழுவதும் நிறுத்தி வைத்து விட்டான். மேலும் அவன் அம்பெறுவதில் தேர்ச்சி பெற்ற வீரர்களை பதுங்கு குழிகளிலும் நெருக்கமான வளைவுகளிலும் பாதைகளின் ஓரங்களிலும் தங்க வைத்து விட்டான். அதன் பிறகு அவன் தன் படைகளுக்கு, முஸ்லிம்கள் தங்களுக்கு எதிரில் வந்தவுடன் முதலில் அம்புகளால் அவர்களை தாக்க வேண்டும், பின்பு அவர்கள் மீது பாய்ந்து நேருக்கு நேராக மோத வேண்டும் அப்படின்னு கட்டளையிடும். இப்போ அதிகாலையில் சற்று மங்கலான நேரத்தில் முஸ்லிம்கள் ஹுனைன் பள்ளத்தாக்குக்குள் நுழைய ஆரம்பிக்கிறாங்க. ஹுனைன் பள்ளத்தாக்கில் எதிரிகள் மறைந்திருப்பது முஸ்லிம்களுக்கு அறவே தெரியாது. திடீரென்று எதிரிகள் அவர்களை நோக்கி அம்புகளை எறிகிறாங்க. அதனால முஸ்லிம்கள் நிலை தடுமாறும் பொழுது எதிரிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து முஸ்லிம்களை தாக்குறாங்க. இந்த திடீர் தாக்குதலை எல்லளவும் எதிர்பார்த்திராத முஸ்லிம்கள் சமாளிக்க முடியாம அங்கு இங்கும் ஓடுறாங்க. புதிதாக இஸ்லாத்தை ஏற்றிருந்த அபு சுஃபியான் இப்னு ஹர்ப் இந்த காட்சியை பார்த்துட்டு சொல்றாரு, இவர்கள் செங்கடல் வரை ஓடிக்கொண்டிருப்பார்கள் போல் தெரிகிறது. இப்போ பள்ளத்தாக்கின் வலப்புறமாக ஒதுங்கி கொண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மக்களே என் பக்கம் வாருங்கள், நான் அல்லாஹ்வின் தூதர், நான் தான் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் அப்படின்னு சத்தமா அழைக்கிறாங்க. இந்த இக்கட்டான நிலையில முஹாஜிர்கள் மற்றும் அன்சாரிகளில் வெகு குறைவானவர்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட இருக்கிறாங்க. இந்த நிகழ்வை பற்றி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஜாமி திருமதியில வரக்கூடிய ஒரு ஹதீஸ், ஹுனைன் சண்டையின் போது முஸ்லிம்கள் எல்லாம் புறமுதுக காட்டி ஓடிட்டாங்க. அன்றைய தினத்தில் ஏறக்குறைய நாங்கள் 100 பேருக்கு குறைவானவர்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தோம். இந்த நேரத்துல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வீரம் வெளிப்படுது. நானே நபியாவேன், அதில் எந்த பொய்யும் இல்லை என்று கூறிக்கொண்டே நபி அவர்கள் தன்னுடைய கோவேறு கழுதையை எதிரிகளை நோக்கி ஓட்டுறாங்க. இருந்தாலும் அவர்கள் விரைவாக முன்னேறி எதிரிகளின் கூட்டத்திற்குள் சென்று விடாமல் இருக்க அபு சுஃபியான் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கோவேறு கழுதியின் கடிவாளத்தை பிடிச்சுக்கிறாங்க. அதுபோல அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களின் இருக்கையை பிடித்துக் கொள்கிறார்கள். இதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கோவேறு கழுதிலிருந்து கீழே இறங்கி, யா அல்லாஹ், உன் உதவியை இறக்கு யா அல்லாஹ் அப்படின்னு மிக உருக்கமாக பிரார்த்திக்கிறாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உரத்த குரல் உடையவர்களாக இருந்ததுனால நபி அவர்கள்
ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய மக்களை சப்தமிட்டு அழைக்கும்படி அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கட்டளையிடுறாங்க. ஏ அன்சாரிகளே, ஏ முஹாஜிர்களே அப்படின்னு உரத்த குரல்ல அழைக்கிறாங்க. இந்த சப்தத்தை கேட்ட மக்கள் யா லப்பைக் யா லப்பைக், அதாவது ஆஜராகிவிட்டோம் அப்படின்னு பதில் கூறியவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி ஓடி வர்றாங்க. இப்போ இரு தரப்பார்களுக்கும் இடையில கடுமையாக சண்டை நடக்குது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூமியிலிருந்து ஒரு பிடி மண்ணை எடுத்து அவர்கள் முகமெல்லாம் நாசமாகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு எதிரிகளை நோக்கி வீசுறாங்க. அங்கிருந்த எதிரிகள் அனைவர் மீதும் அல்லாஹ் அந்த மண்ணை பரப்பி விட்டான். இப்போ எதிரிகளின் வேகம் குறைய ஆரம்பித்து போரில் இருந்து பின்வாங்க ஆரம்பிக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைப்பிடி மண்ணை வீசிய சில நிமிடங்களிலேயே எதிரிகள் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கிறாங்க. தாங்கள் கொண்டு வந்த உடைமைகளை எல்லாம் விட்டு போர் மைதானத்தில் இருந்து ஓட்டம் பிடிக்கிறாங்க. இப்போ முஸ்லிம்கள் அவர் விட்டு சென்ற ஆயுதங்கள் பொருட்கள் அனைத்தையும் ஒன்று சேர்க்கிறாங்க. முஸ்லிம்களுக்கு கிடைத்த இந்த வெற்றியை பற்றி தான் அல்லாஹ் 9வது அத்தியாயத்தின் 25-26வது வசனங்கள்ல சொல்றான். பல போர்க்களங்களில் உங்கள் தொகை குறைவாக இருந்தும் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறான். எனினும் ஹுனைன் போர் அன்று உங்களை பெருமையில் ஆழ்த்துக் கொண்டிருந்த உங்கள் அதிகமான மக்கள் தொகை உங்களுக்கு எந்த பலனும் அளிக்கவில்லை. பூமி இவ்வளவு விசாலமாக இருந்தும் அது சமயம் அது உங்களுக்கு மிக நெருக்கமாகிவிட்டது அன்றி நீங்கள் புறங்காட்டி ஓடவும் தலைப்பட்டீர்கள். இதன் பின்னர் அல்லாஹ் தன் தூதர் மீதும் நம்பிக்கையாளர்கள் மீதும் தன் அமைதியை அளித்து அருள் புரிந்தான். உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு படையையும் உங்களுக்கு உதவியாக இறக்கி வைத்து நிராகரிப்பவர்களை வேதனை செய்தான். இதுதான் நிராகரிப்பவர்களுக்கு உரிய கூலியாகும். இப்போ எதிரிகள் பல பாகங்களிலும் சிதறி ஓடுறாங்க. பெரும்பாலான முஷ்ரிக்குகள் தாயிபை நோக்கி ஓடுறாங்க. வேறு சிலர் நக்லா என்ற ஊரை நோக்கி ஓடுறாங்க. நக்லாவை நோக்கி ஓடிய முஷ்ரிக்குகளை விரட்டி சென்ற முஸ்லிம்கள் மாலிக்கோடு வாக்குவாதம் செய்த அந்த துரை என்ற வீரனை கொன்னுடுறாங்க. இன்னும் சில பேர் அவுதாஸை நோக்கி ஓடுறாங்க. இந்த போர்ல முஸ்லிம்களுக்கு ஏராளமான கனிமத்து பொருட்கள் கிடைக்குது. 6000 அடிமைகள், 24,000 ஒட்டகங்கள், 40,000க்கும் அதிகமான ஆடுகள், 4,000 ஊக்கிய வெள்ளிகள், அதாவது ஏறக்குறைய 500 கிலோ எடையுள்ள வெள்ளிகள் முஸ்லிம்களுக்கு கனிமத்தாக கிடைக்குது. இந்த போரில் கிடைத்த கனிமத்து பொருட்களை ஒன்று சேர்த்து ஜீரானா என்ற இடத்துல வைக்க சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதன் பாதுகாப்பிற்காக ஒரு நபி தோழரை நியமனம் செய்துவிட்டு நபி அவர்கள் தன் படையோட தாயிபை நோக்கி புறப்படுறாங்க. போரில் தோல்வி அடைந்து தாயிபை நோக்கி ஓடியவர்கள்ல கவாஜின் கிளையார்களும் லகீப் கிளையார்களும் தான் அதிக பேர் இருந்தாங்க. இவர்கள் தங்கள் தளபதியான மாலிக் இப்னு அவுஃபோட தாயிப்ல அடைக்கலம் புகுந்துடுறாங்க. முதலில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1000 வீரர்களோட காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ எதிரிகள் தாயிபின் கோட்டையில அடைக்கலம் புகுந்து இருந்ததுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கோட்டையை சுற்றி முற்றுகையிடுறாங்க. இந்த முற்றுகை 40 நாட்கள் வரை நீடிக்குது. 2 தரப்புல இருந்தும் அம்பு, ஈட்டி, கற்கள் ஆகியவற்றை தாக்குதல் நடத்துறாங்க. இதனால முஸ்லிம்களின் பலருக்கு பலத்த காயம் ஏற்படுது. 12 முஸ்லிம்கள் கொல்லப்படுறாங்க. இன்று தாயிபின் பெரிய பள்ளிவாசல் இருக்கும் இடத்தில்தான் முஸ்லிம்கள் தங்களுடைய முகாம்களை அமைச்சிருந்தாங்க. முஸ்லிம்கள் மின்ஜனீக் கருவிகள் மூலமும் கற்களை எரிந்து கோட்டை சுவரில் பெரும் சேதத்தை ஏற்படுத்துறாங்க. பிறகு மரப்பலகைகளால் செய்யப்பட்ட பீரங்கி போன்ற குழாய்களில் புகுந்து கொண்டு கோட்டை சுவரை நோக்கி நெருங்கி வர்றாங்க. ஆனால் முஸ்லிம்கள் கோட்டை சுவரை நெருங்க முடியாதபடி அந்த எதிரிகள் பழுக்க காய்ச்சப்பட்ட இரும்பு கொக்கிகளை கொண்டு மேலிருந்து தாக்குறாங்க. இதனால முஸ்லிம்கள் அந்த மர குழாய்களில் இருந்து வெளியே வர நேருகிறது. அப்பொழுது எதிரிகள் குழாய்களிலிருந்து வெளியே வரும் முஸ்லிம்களை நோக்கி அம்புகளை எறிகிறாங்க.
இதனால பல முஸ்லிம்கள் கொல்லப்படுறாங்க. இப்போ எதிரிகளை பணிய வைக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் தந்திரம் என்ற முறையில் வேற ஒரு வழியை தேர்ந்தெடுக்கிறாங்க. கோட்டையை சுற்றி இருக்கின்ற திராட்சை கொடிகளை எல்லாம் வெட்டி வீழ்த்துமாறு கட்டளையிடுறாங்க. முஸ்லிம்களும் அவ்வாறே செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து பயந்து போன எதிரிகள் தங்களுடைய வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டுவிடும் என்ற அச்சத்துல நபி அவர்களுக்கு தூது அனுப்பி அல்லாஹ்விற்காகவும் உறவுக்காகவும் அவ்வாறு செய்ய வேண்டாம் அப்படின்னு வேண்டுகோள் வைக்கிறாங்க. இதை ஏற்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதை கைவிட்டுறாங்க. இப்போ நபி அவர்கள் ஒரு அறிவிப்பு செய்யும்படி கட்டளையிடுறாங்க. யார் கோட்டையிலிருந்து வெளியேறி எங்களிடம் வந்து சேர்த்து விடுவாரோ அவர் அடிமைப்படுத்தப்பட மாட்டார். இந்த அறிவிப்பை கேட்டு எதிரிகள் 23 வீரர்கள் சரணடைகிறாங்க. இவர்கள பிரபலமானவர் அபூபக்கர் என்பவர். இவர் சீக்கிரம் சரணடைய வேண்டும் என்ற நோக்கத்துல நீர் இறைக்கும் கப்பியின் மூலமாக, அதாவது இந்த வாட்டர் புள்ளியின் மூலமாக கயிற்றை பிடித்து கீழே இறங்கி வந்து சரணடைகிறார். இதற்கு அரபியில் பக்கரா என்று சொல்லப்படும். இதனால் நபி அவர்களுக்கு இவருக்கு அபூபக்கரா என்று புனைப்பெயரிட்டு அழைக்கிறாங்க. அதுபோல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தவர்கள் அனைவரையும் விடுவித்து உரிமை விட்டுறாங்க. இப்போ முற்றுகையின் காலம் நீண்டு கொண்டே போகுது. காரணம், ஒரு ஆண்டிற்கு முற்றுகையிட்டாலும் தாக்கு பிடிக்கும் அளவுக்கு அந்த கோட்டைவாசிகள் முழு தயாரிப்புடன் இருந்தாங்க. இந்த கோட்டைவாசிகளை பிடிக்க வேண்டும் என்று உறுதியோடு இருந்தால் பிடித்து விடலாம். ஆனால் அதற்கு சிறிது கால அவகாசம் தேவைப்படும். அதே நேரத்தில் அவர்களை விட்டு செல்வதால் முஸ்லிம்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது அப்படிங்கிற எண்ணத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்றுகையை கைவிட்டு திரும்பி சென்று விடலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அதனால இப்போ இஸ்லாமிய படை மக்காவை நோக்கி புறப்படுது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிரானாவில் 10 நாட்களுக்கு மேலாக தங்கியிருக்காங்க. ஆனால் கனிமத்து பங்கிடல. இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாமதப்படுத்தியதற்கு காரணம் என்னன்னா, ஹவாஜின் கிளையர்கள் மன்னிப்பு கோரி தங்களிடம் வந்தால் அவர்களின் பொருட்களை திரும்ப கொடுத்து விடலாம் என்பதற்காக. இப்போ 10 நாட்களுக்கு மேலாகையும் அவர்கள் திரும்பி வராத காரணத்தினால கனிமத்து பொருட்களை கோத்திரத்தின் தலைவர்களுக்கும் மக்காவின் முக்கிய பிரமுகர்களுக்கும் அதிக அளவு பங்கிட்டு கொடுக்கிறாங்க. அதுபோல புதிதாக இஸ்லாத்தை தழுவிய மக்காவாசிகளுக்கு முதலாவதாகவும் அதிகமாகவும் கொடுக்கப்படுது. இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய இணக்கத்தை ஏற்படுத்துவதற்காகவே இவ்வாறு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குலத்தலைவர்களுக்கும் புதிதாக இஸ்லாத்தை தழுவியவர்களுக்கும் அதிக அளவு கனிமத்து பொருட்களை கொடுத்து கொண்டிருப்பதை அடர்த்தியான தாடியோடு தலைமுடி மலிக்கப்பட்ட ஒரு மனிதர் பார்த்துவிட்டு நபி அவர்களிடம் கேட்கிறாரு, முகம்மதே, அல்லாஹ்வுக்கு அஞ்சுவீராக அப்படின்னு அவர் சொன்ன உடனே நபி அவர்கள், நானே அல்லாஹ்விற்கு மாறு செய்தால் வேறு எவர்தான் அவனுக்கு கீழ்ப்படிவார்? பூமியில் வசிப்பவர்கள் விஷயத்தில் அவர்களை படைத்த இறைவன் என் மீது நம்பிக்கை வைத்திருக்கும் பொழுது நீங்கள் என் மீது நம்பிக்கை வைக்க மாட்டீர்களா அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு அந்த மனிதர் பதில் எதுவும் சொல்லாம திரும்பி போயிடுறார். இப்போ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இவ்வாறு என்னிடம் பேசிய அந்த மனிதரின் பரம்பரையிலிருந்து ஒரு சமூகத்தார் தோன்றுவார். அவர்கள் குர்ஆனை ஓதுவார்கள், ஆனால் அது அவர்களுடைய தொண்டை குழியை தாண்டி செல்லாது. இஸ்லாமியர்களை கொல்லுவார்கள், ஆனால் சிலை வணக்கம் செய்பவர்களை விட்டு விடுவார்கள். வேட்டைக்காரனின் அம்பு வேட்டையாடப்பட்ட பிராணியின் உடலில் இருந்து மறுபக்கமாக வெளியேறி விடுவதை போன்று அவர்கள் இஸ்லாத்திலிருந்து வெளியேறி விடுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பேசிய அந்த மனிதர் துல் குவைசிரா என்பது அவருடைய பெயர். இவர் பனு தமீம் கிளையை சார்ந்தவர் என்றும் இவருடைய வழி தோன்றல்களே கார்ஜியாக்கள் என்றும் புகாரி ஷரீஃபில் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கனிமத்து பங்கீடு பற்றிய செய்திகளை கேள்விப்பட்ட கிராம அரபியர்கள் அதிலிருந்து தங்களுக்கும் தர வேண்டும் என்ற நோக்கத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வர்றாங்க. நபி அவர்களை நிர்பந்தமாக தள்ளி சென்று
ஒரு மரத்தில் சாய்க்கிறாங்க. அதன் பிறகு நபி அவர்களை அவர்களுடைய போர்வையால் இறுக்கி அதில் எங்களுக்கும் பங்கு கொடுங்க அப்படின்னு விடாப்பிடியாக நிர்பந்தப்படுத்தி கேட்குறாங்க. அதற்கு நபி அவர்கள், மக்களே, என் போர்வை என்னிடம் கொடுத்து விடுங்கள், உங்களுக்கு பங்கிட்டு வழங்குவதில் நான் கஞ்சனாகவோ பொய்யனாகவோ இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் அப்படின்னு பதில் சொல்றாங்க. குறைஷிகளுக்கும் ஏனைய அரபு கூட்டத்தார்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனிமத்தை வாரி வழங்கிய அதே நேரத்தில் அன்சாரிகளுக்கு ஒன்றும் கிடைக்கல என்பது அவர்களில் ஒரு குறிப்பிட்ட கிளையினருக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்துது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் கூட்டத்தினருக்கே அதிகமாக வாரி வழங்குறாங்க அப்படின்னு அன்சாரிகளுக்குள்ள பலவாறாக பேசப்படுது. இதை தெளிவுபடுத்துவதற்காக ஷஹத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களிடம் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அன்சாரிகளை ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தினர் உங்கள் மீது வருத்தமாக இருக்கிறாங்க. உங்களுக்கு கிடைத்த இந்த கனிமத்து பொருட்கள்ல உங்கள் கூட்டத்தாருக்கும் ஏனைய கூட்டத்தார்களுக்கும் வாரி வழங்குறீங்க, ஆனால் அன்சாரிகளுக்கு எதுவும் கிடைக்கல, இதுதான் அவர்களின் வருத்தத்திற்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரிகள் அனைவரையும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒன்று கூட சொல்றாங்க. அதன் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துக்கு வந்து அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு சொல்றாங்க, அன்சாரி கூட்டத்தினரே, என் மீது நீங்கள் கோபம் கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் வழிகேட்டில் இருக்கும் பொழுது நான் உங்களிடம் வரவில்லையா? அல்லாஹ் உங்களுக்கு நான் வந்த பின் நேர்வழி காட்டவில்லையா? நீங்கள் ஏழைகளாக இருந்தீர்கள், அல்லாஹ் உங்களை செல்வந்தர்களாக்கினான். நீங்கள் ஒருவருக்கொருவர் எதிரிகளாக இருந்தீர்கள், அல்லாஹ் உங்களை ஒன்று சேர்த்தான். இவ்வாறு நபி அவர்கள் சொல்லி முடிச்ச உடனே அன்சாரிகள் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நீங்க சொன்னது எல்லாமே உண்மைதான். அல்லாஹ்வும் அவனது தூதர் எங்கள் மீது பெரும் கருணை உடையவர்களாக இருக்கிறீர்கள், பேர் உபகாரம் செய்பவர்களாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன்சாரிகளே, இவ்வுலகத்தில் உள்ள அற்பமான பொருள் விஷயத்துல நீங்கள் கோபமடைகிறீங்க. அந்த மக்களில் சிலர் பரிபூர்ண முஸ்லிம் ஆவதற்காகத்தான் நான் அதை அவர்களுக்கு கொடுத்தேன். அன்சாரிகளே, அந்த மக்கள் எல்லாம் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் அழைத்துச் செல்லும் பொழுது நீங்கள் உங்கள் இல்லங்களுக்கு அல்லாஹ்வின் தூதரை அழைத்துச் செல்வது உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கவில்லையா? முகமதின் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக, ஹிஜ்ரத் என்ற சிறப்பு மட்டும் இல்லை என்றால் நான் அன்சாரிகளில் ஒருவனாகவே இருந்திருப்பேன். மக்கள் எல்லாம் ஒரு வழியில் செல்லும் பொழுது அன்சாரிகள் மட்டும் வேறொரு வழியில் சென்றால் நான் அன்சாரிகளின் வழியில் தான் சென்றிருப்பேன். யா அல்லாஹ், அன்சாரிகளுக்கும் அவர்களின் பிள்ளைகளுக்கும் அவர்களின் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் நீ கருணை காட்டுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உரையை முடிக்கிறார். இப்ப இதை கேட்டுக்கொண்டிருந்த அன்சாரிகள் எல்லாம் தங்களுடைய தாடி நனையும் அளவிற்கு அழுது கொண்டே சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, எங்கள் பங்கில் நாங்கள் திரித்து கொண்டோம், நீங்கள் எங்களுக்கு கொடுத்த பங்கை நாங்கள் புரிந்து கொண்டோம் என்று கூறியவர்களாக கலைஞ்சு போயிடறாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு பின் 14 நபர்கள் கொண்ட ஹவாஜின் குழுவினர் தாய்பில் இருந்து வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பையத்து செய்து இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. பிறகு அவர்கள் சொல்றாங்க, உங்களிடம் கைதியாக இருப்பவர்களில் தாய்மார்களும் சகோதரிகளும் மாமிமார்களும் தாயின் சகோதரிகளும் இருக்கிறாங்க. அவர்களுக்கு தீங்கு ஏற்படுவது சமுதாயத்திற்கு கேவலம்தானே அப்படின்னு கேட்கிறாங்க. இதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடன் இருப்பவர்களே, நீங்கள் பார்க்கிறீர்கள், பேச்சுக்களில் எனக்கு பிடித்தமானது உண்மையான பேச்சு தான். உங்கள் பெண்களும் பிள்ளைகளும் உங்களுக்கு பிரியமானவர்களா அல்லது உங்கள் செல்வங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அதற்கு அவங்க, அல்லாஹ்வின் தூதரே, செல்வங்கள் எங்களுக்கு வேண்டாம், எங்கள் குடும்பங்களே எங்களுக்கு வேண்டும். எங்கள் குடும்ப கௌரவத்திற்கு நிகராக எதையும் நாங்கள் மதிப்பதில்லை அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் லுகர் தொழுகைக்கு பின் என்னிடம் வந்து சபையில எழுந்து நின்று நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரின் பரிந்துரையால் முஹ்மின்களிடமும் முஹ்மின்களின் பரிந்துரையால் அல்லாஹ்வுடைய தூதரிடமும் எங்கள் கைதிகளை திரும்ப கொடுக்கும்படி கோருகிறோம் அப்படின்னு கூறுங்கள் என்று சொல்றாங்க. அதுபோல அவர்களும்
லுகர் தொழுகைக்கு பிறகு சபைக்கு வந்து அவ்வாறு சொல்றாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இந்த கூட்டத்தினர் இஸ்லாமை ஏற்று நம்மிடம் வந்திருக்கிறாங்க. இவர்களின் வருகையை எதிர்பார்த்துதான் கனிமத்தை பங்கீடு செய்வதில் தாமதம் காட்டினேன். நான் இவர்களிடம் பொருள் வேண்டுமா அல்லது கைதிகள் வேண்டுமா அப்படின்னு கேட்டார். அதற்கு அவர்கள் எங்களின் குடும்பம் தான் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதற்கு ஈடாக அவர்கள் எதையும் மதிக்கவில்லை. அதனால உங்களில் யாரிடம் தாய்பின் கைதிகள் இருக்கிறார்களோ அவர்களை எந்தவித பகரமும் எதிர்பார்க்காமல் விட்டுவிடுங்கள். அல்லது விரும்பினால் அதற்குரிய பகரத்தை பிற்காலத்தில் அல்லாஹ் நமக்கு வழங்கும் கனிமத்திலிருந்து அவருடைய ஒரு பங்கிற்கு பகரமாக 6 பங்குகள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அதற்கு நபித்தோழர்கள் எல்லாரும், அல்லாஹ்வின் தூதரே, எந்த பகரமும் இல்லாமல் நாங்கள் இந்த கைதிகளை உரிமை விட்டு விடுகிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இறுதியாக மக்கள் எல்லாரும் தங்களிடம் உள்ள கைதிகளை திருப்பி கொடுத்துட்றாங்க, ஒருவரை தவிர. அவர் உய்னா இப்னு ஹிஸ்ன் என்பவர். இவர் மட்டும் தனக்கு கிடைத்த வயதான மூதாட்டிய திரும்ப தர அந்த நேரத்தில் மறுத்துறார். ஆனால் சில நாட்கள் கழித்து திரும்ப கொடுத்து விடுகிறார். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கைதிகளுக்கு விலை உயர்ந்த கிப்தி ஆடைகளை அணிவித்து மன மகிழ்ச்சியோடு அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜீரானாவில் இஹ்ராம் அணிந்து உம்ராவை நிறைவேற்றுறாங்க. பிறகு மக்காவில் அத்தாப் இப்னு உஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஆளுநராக நியமித்து விட்டு மதீனாவை நோக்கி பயணமாறாங்க. ஹிஜ்ரி 8 துல்காதா மாதம் முடிய 6 நாட்கள் இருக்கும் பொழுது மதீனா வந்து சேர்ந்தார்கள். இந்த நீண்ட வெற்றி பயணத்திற்கு பிறகு பல பாகங்களிலிருந்து மக்கள் கூட்டம் கூட்டமாகவும் குழுக்களாகவும் மதீனா வந்து நபி அவர்களிடம் பையத்து செய்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. நபி அவர்களும் தங்கள் தோழர்களை பல இடங்களுக்கு ஆளுநர்களாக அனுப்பி வைக்கிறார்கள். இது ஒருபுறம் இருக்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அகம்பாவம் பிடித்து ஒம்புத்தனம் செய்து வந்த கோத்தரங்களை அடக்குவதற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல குழுக்களையும் அனுப்பி வைக்கிறார்கள். அதுபோல நபி அவர்கள் மதீனா வந்து சேர்ந்த பிறகு சில நாட்களிலேயே ஹிஜ்ரி 9 முஹர்ரம் மாதம் தொடங்குது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்ற ஆண்டிற்கான ஜகாத்தை வசூலிக்க தங்கள் தோழர்களை பல கோத்திரத்தார்களிடமும் அனுப்பி வைக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இதன் தொடர்ச்சியாக அடுத்த வாரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொண்ட இறுதி போர் பற்றியும் அந்த போரினால் ஏற்பட்ட விளைவுகள் பற்றியும் நாம சுருக்கமாக பார்க்கலாம். இப்ப நாம எதை கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தியை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.